இல்லாமல்ல கண்ணுதற் பெருமானுடைய பெரும் கருணை திறத்தை மனம் மொழி நீங்களாரை வணங்கி மகிழ்ந்து அந்த பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயகி செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய அர்குருநாருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தை மனம் மொழி நீங்களாரை வணங்கி மகிழ்ந்து நம்முடைய திருப்பாதிரி புலியூரில் இன்றைய நாளில் மொழி இதழுடைய 2வது ஆண்டு விழாவானது தொடர்ந்து நடைபெறுகிறது. இனிய தருணத்தில் இந்த விழாவினுடைய அரங்கிற்கு பல்வேறு திருத்தலங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற முதிரும் அன்பில் பெரும் தொண்டன் முறைமை நீடு திருக்கூட்டமாகிய அடியார் பெறக்கூடிய அனைவருடைய திருவிடைகளுக்கும் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு இந்த அற்புதமான இந்த நிகழ்வில் நம்முடைய குருநாதருடைய ஆசி உரையோடு இன்றைய நாள் விழா தொடங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஐயா அவர்கள் இந்த மாத இதழ் எவ்வாறு தொடங்கப்பெற்றது என்பதை நமக்கு எடுத்து காட்டினார்கள். ஏற்கனவே இந்த பெயர் தொடங்கப்பெற்று இப்பொழுது மீண்டும் அந்த இதழ் தொடர்ந்து நடைபெறுவதற்குரிய வண்ணமாக சில பணிகள் நடைபெற்று 2ஆம் ஆண்டில் அடியெடுக்கின்ற நிகழ்வு. சுப்ராயன் ஐயா அவர்கள் இந்த ஆசிரியராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். எனக்கு சங்கமம் என்ற தலைப்பில் கடைசியா பேசணும். குருநாதருடைய கருணையினால கொஞ்சம் முன்னாடி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. ஐயா அவங்க இந்த பத்திரிகையில தொடர்ந்து ஏதாவது கட்டுரை எழுதி கொடுக்கணும் அப்படின்னு போன ஆண்டும் சொன்னாங்க, இந்த ஆண்டும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் ஏன் தயங்கி நிற்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு காரணம்னு, நாங்கள் தமிழ் படித்த மாணவர் அல்ல. ஏன்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம இலக்கணம் படித்து அதெல்லாம் படித்து வந்த ஆட்கள்லாம் இல்லை. ஆசிரியர்கள்ட்ட பாடம் கேட்டதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் 12 திருமுறைகளுக்கு சிற்பமான உரைகள் இருக்கிறது. அந்த உரை பகுதியை எடுத்துக்கொண்டு ஏற்கனவே நான் ஏதாவது எழுதி கொடுத்தா காப்பி அடித்து தான் எழுதி கொடுக்கணும். கட்டிங் பேஸ்டிங் பண்ணி காப்பி பண்ணால் ஒரு கட்டுரைக்கு கொடுத்துடலாம். இதுதான் நாம் செய்ய முடியும். உடைய சொந்த அறிவு ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம கட்டுரை எழுதி கொடுக்கணும். கட்டுரை ஐயாவுடைய வார்த்தைகளை தவிர்க்கணுங்கிற நோக்கம் அல்ல. தமிழ் படிச்சிருந்தா நம்ம நிச்சயமாக ஏதாவது ஒன்று எழுதி கொடுக்கலாம். ஏன்னா பேசுதல் என்பது ஒருவாறு நம்ம மனதில் தைக்கும், உள்ள நிற்கும். இதனுடைய தன்மை வேறு. எழுத்து என்பது வேறு. எழுத்து என்பது காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒன்று. இன்னைக்கு ஒரு மொழி இதழ் ஒன்று இருக்குது அப்படின்னா ஒரு 100 ஆண்டு கழித்து 200 ஆண்டு கழித்து எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு பழைய பேப்பர் கடையிலேயே அந்த புத்தகம் கிடைக்கும். ஏப்பா இப்படி ஒரு பேர்ல ஒரு புத்தகம் இருக்குதா அப்படின்னு நாளைய தலைமுறை தெரிந்து கொடுக்குற வாய்ப்பு. நாங்கள் பேசுறோம் அப்படின்னு இருந்து உங்க காதுக்குள்ள வரப்போ காத்தோட காத்தா அப்படி கரைஞ்சு போயிடும். வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் எங்களுக்கான வேலை. எனவே அது எழுதக்கூடாது என்பது நோக்கம் அல்ல. எழுதுகிற அளவுக்கு அறிவில்லை என்பது ஒத்துக்கொள்ளணும். சபையில ஒத்துக்கொள்ளாம, குருநாதத்தை ஒத்துக்கொள்ளாம யார்கிட்ட ஒத்துக்கொள்ள முடியும்? அவங்க என் மீது கொண்ட அன்பின் காரணமாக இந்த இதழில் கட்டுரை எழுதணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஏன் எழுதலை அப்படிங்கிறதுக்கு வேற எந்த காரணமும் இல்லைங்க. நமக்கு முறையாக நாம் ஏதோ பெரியவங்க படிச்சு அவங்க எழுதி
இருக்கிறாங்க, அதை பார்த்து காப்பி பண்ணி ஏதோ நம்ம அறிவுல சொல்ற வாய்ப்பை பெருமான் கொடுத்திருக்கிறாரே. அவங்க திருவடியை வணங்கியதாலும் அவங்க கொடுத்த ஞான உபதேசத்தினாலும் பேசுகிற வாய்ப்பை சாமி கொடுத்திருக்கிறார். அது பெரியவங்க கொடுத்ததை தான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சொந்தமான கருத்துக்கள்ல நாங்க பேசலை. அதனால எனக்கு அதுல எழுதுவது பெரும் தயக்கம். நாம எழுதுவது சரியாக இருக்கணும், நமக்கு அந்த அளவுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்பதனாலதான் அடியை தொடர்ந்து அதை மறுத்து கொண்டிருக்கிறதே ஒழிய வேறொன்றும் இல்லை. இது முதல் காரணம், இது ஒன்றுதாங்க. வேற மற்ற காரணங்கள்லாம் சும்மா சொல்லிக் கொள்ளலாமே ஒழிய இதுதான் முதல் காரணமாக இருப்பதனால இன்னும் ஐயா அவங்க அன்பின் காரணமாக சொன்னால் கூட இன்னும் என்னால் அந்த இடத்துக்கு துணிந்து தெரியலையா நான் எழுதி கொடுத்தவன் அப்படி சொல்ற அளவுக்கு அறிவு இன்னுமே துணியவில்லை என்பதை மட்டும் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு எனக்கு கொடுத்த தலைப்புக்குள்ள வந்தேன். இன்னைக்கு வேறொரு பணிச்சூழல். நான் அந்த இதழ் நடத்தும் பொழுதே நம்முடைய குருநாதருடைய ஆசியில் நடைபெறுகிற மாத இதழ் இது. அதனால போன ஆண்டு இந்த விழாவில் தொடங்கி கலந்து கொண்டோம். இன்னைக்கும் இந்த முறையும் நம்ம தவிர்க்காம கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழல்ல தான் இசைவு தெரிவித்துள்ளேன். வேறு நோக்கம் அல்ல. இடையில சில பணிச்சூழல்கள் காரணமாக வந்து போவதில் கொஞ்சம் தாமதம். எனவே இந்த தலைப்புல வரிசையை தாண்டி முன்னே வந்து நின்று உங்களோடு சில வந்து சிந்திக்கின்ற வாய்ப்பை குருநாதருடைய கருணையினால அமைத்துக் கொண்டு திருவடியை மீண்டும் ஒரு முறை வணங்கிக் கொண்டு வருகின்ற 9/2/2025 பிப்ரவரி மாதத்துல 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்று அப்பர் பெருந்தகை கரையேறி இடமாகிய அந்த திருக்கோயில் குடமுழுக்கு விழாவானது நடைபெற இருக்கிறது. இதுவே உங்களுக்கு அழைப்பு தான். யாருக்காவது தனிப்பட்ட முறையில் எனக்கு பத்திரிகை வரல, உங்களுக்கு வரலன்னா வராது. ஏன்னா அறிவிப்பு சொல்லியாச்சு. வாய்ப்பு இருக்கிறவங்க, இறைவன் திருவருளுக்குரியவர்கள், அப்பர் மீது காதல் உடையவர்கள் அலை கடல் என திரண்டு வருக என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். ஏன்னா இன்றைய காலச்சூழல் எல்லாத்தையும் பார்த்து அழைப்பு கொடுத்து காலம் ரொம்ப கம்மி. ஒரே ஒரு மாதம் தான் இடையில இருக்கிறது. நம்ம எல்லாத்தையும் பார்த்து கொடுக்கணும் ஆசைப்பட்டால் கூட வாய்ப்பு குறைவு. எனவே இதுவே நேர் அழைப்பாக அன்பர்கள் கருதி கொண்டு நம்ம தளத்துல ஒரு வரலாற்றுக்குரிய நிகழ்வு நடைபெற்ற அந்த இடத்துல ஏறத்தாழ ஒரு 4 ஆண்டுகளாக இந்த திருப்பணி நடைபெற்றது. இடையில இயற்கை சூழல்களும் அந்த மழையின் காரணமாக, வெள்ளப்பெருக்கின் காரணமாக இப்படி அந்த பணியை நடத்தி முடிப்பதில் நிறைய இடர்பாடுகள். அதெல்லாம் எப்படி அப்பர் சாமிகள் வந்து திருத்தொண்டின் முறைப்பாலே வென்றார் அப்படின்னு சொன்னாரோ அந்த மாதிரி அடியார்கள் இந்த பணி செய்தே ஆகணும் அப்படின்னு கருதியதுனால திருவருள் கருணையினுடைய உதவியினால இந்த பணிகள் நினைந்தவாறு இப்பொழுது நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கோயில் குளம் சீரமம் சரி செய்யப்பட்டு அங்கே அப்பர் பெருமான் குளத்தின் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கு ஒரு கோயில் கற்கோயிலாகவே கட்டப்பட்டு இருக்கிறது. 4 கால வழிபாடு 7ஆம் தேதி முதல் கால வழிபாடு தொடங்கப்பெறுகிறது. 8, 9ஆம் தேதி காலை குடமுழுக்கு விழா நிகழ இருக்கிறது. 4 காலம் 4 அடியார் கூட்டம் அந்த வேள்வி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த பணியை அவர்கள் செம்மையாக செய்து தர இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அமைப்புக்குரியவர்கள் அந்த திருப்பணியிலும் பங்கெடுத்துக் கொண்ட தொண்டர்கள். அதனால 4 கால வழிபாட்டுக்கு 4 அமைப்புகள் அந்த குடமுழுக்கு விழாவை நடத்துகின்ற வண்ணமாக திட்டமிடப்பட்டு அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. எனவே நம்முடைய கடலூர் பகுதி மட்டுமல்ல, உங்களோடு தெரிந்த தொண்டர்கள், திருநாவுக்கரசர் மீது அன்பு இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு நீங்களே செய்தியை கொடுக்கலாம். இந்த விழாவில் கலந்து கொண்டு திருநாவுக்கரசர் பெருமானுடைய குருவருளை பெற அன்போடு வேண்டிக் கொண்டு எனக்கு கொடுத்த வந்து விடுகின்றேன். சங்கமம் அப்படிங்கிற தலைப்பு. பொதுவாக நம்முடைய சைவ சித்தாந்த மரபுல நாம நின்று பார்க்கும் பொழுது, சித்தாந்தம் கடந்தும் சரி, சித்தாந்தம் மரபுலும் சரி, எந்த ஒரு அருளாளர்களும் இறைவனிடத்துல வரம் கேட்கின்ற பொழுது அவங்க ஒன்றை மறவாது கேட்கிறார்கள். என்ன வரம் அப்படின்னு கேட்டா, முதல்ல இறைவனை மறக்க கூடாது அப்படின்னு ஒரு வரம் கேட்கிறார்கள். நீங்க அது எந்த தெய்வத்தை வணங்குற ஞானியாக இருந்தாலும் அந்த ஞானி இறைவனிடத்தில் கேட்கிற ஒரு வரம், உன்னை நான் மறந்து விடக்கூடாது என்பதுதான். சரி, அந்த வரத்தை இறைவன் கொடுத்து விட்டால் அடுத்து அவங்க என்ன கேட்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், உன்னை இதுபோல இடையலாது மறவாது இணையக்கூடிய அந்த அடியார்கள் இருப்பார்களே, அந்த அடியார்களோடு கூடி நிற்கக்கூடிய
அந்த அடியாரோடு இணங்கி நிற்கிற வாய்ப்பை எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற வரத்தை எல்லா ஞானியும் பாடியிருக்கிறார். குமரகுருவராக இருக்கலாம், அருணகிரிநாதராக இருக்கலாம், தாயுமான சுவாமியா இருக்கலாம், நம்முடைய 12 திருமுறைகள், 14 சாத்திர ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, இறைவனை நாம் வணங்குகிறோம். அப்படி வணங்கி அவன் அருளை பெறுகிற நாம் அந்த இறைவனை யார் தன் நெஞ்சத்தில் கொண்டு வழிபாடு செய்கிறார்களோ அந்த அடியார்களோடும் நாம் கலந்து இணங்கி இருக்க வேண்டும் என்பதை எல்லா அருளாளர்களும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை நீங்க தனித்தனியா பார்க்கணும். நீங்க குமரகுரு சுவாமியுடைய பிரபந்த நூல்களை எடுத்து படிச்சீங்கன்னாலும் அதுலேயும் அது செய்தி இருக்கிறது. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் படிச்சீங்கன்னா அடியாரோடு இணங்கி நிற்ற அங்கேயும் இருக்கிறது. தாயுமான சுவாமி இப்படி நம்முடைய சமய நெறியில் எல்லா அருளாளர்களும் அறிவுறுத்தி இருக்கிற செய்தி 3 செய்தி. அதைத்தான் இந்த 3 தலைப்புல கொடுத்துருக்காங்க. குரு, லிங்க, சங்கமம் அப்படின்ற 3 கொடுத்துருக்கிறாங்க. நமக்கு ஏதாவது ஒரு நூலை அடிப்படையாக கொண்டு சொல்லணும் அப்படின்னா சிவஞான போதம் அப்படி எழுதிக் கொள்ளணும். அந்த நூல்ல சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, 5 நூற்பா இருக்கிறது. முதல் 6 நூற்பாக்களும் ஆராய்ச்சிக்குரிய பகுதியாக எடுத்துக்கொண்டார் ஆசிரியர். இறைவன் என்ற ஒருவன் இருக்கானா இல்லையா, அது முதல் நூற்பா. அடுத்து ஆணவம், கர்மம், மாயை என்கிற பாசம் இருக்கிறதா இல்லையா, இது 2வது நூற்பா. உயிர் என்று ஒரு பொருள் தனித்து இருக்கா இல்லையா, இது 3வது நூற்பா. இந்த 3 நூற்பாக்களாலும் ஆசிரியர் மெய்கண்ட தேவநாயனார் உணர்த்தினார் அப்படின்னு கேட்டார், இறை என்ற ஒரு பொருள் உண்டு, பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கர்மம், மாயை என்ற 3 பொருள் உண்டு, அடுத்து பசு என்கிற ஆன்மா என்கிற உயிர்கள் உண்டுன்னு சொன்னார். இந்த 3னுடைய இலக்கணத்தை 4, 5, 6 4ஆம் நூற்பாளர் பசுவின் இலக்கணமும், 5ஆம் நூற்பாளர் பாச இலக்கணமும், 6ஆம் நூற்பாளர் பதியின் இலக்கணமும் சொன்னார். ஆக இப்ப முதல் 6 நூற்பாக்கள்ல 3 பொருளை பற்றிய அடிப்படையை சொல்லி அது உண்டு என்றும் அதன் இலக்கணம் இன்னது என்று சொல்லி முடிச்சார். 7ஆம் நூற்பா வரும்போது என்ன செய்தார், இப்ப நான் இதுவரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்ட அந்த 3 பொருளை பற்றிய செய்தியில நாம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா முதல் 3 நூற்பாக்கு அளவை அப்படிங்கிற பிரமாண இயல்பு பேர். உண்டா இல்லையா, உண்டு என்று நிரூபிப்பது, அதனால் பிரமாண இயல்பு பேர். உண்டு என்ற பொருளுக்கு இலக்கணம் சொல்லணும். எனவே 4, 5, 6 இலக்கணம் சொன்னார். பிறகு 7, 8, 9 இந்த 3 நூற்பாக்களும் இந்த 3 பொருளை பற்றி சிந்தித்த நமக்கு ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். ஏன் சாதனை என்கிற இயல் தொடங்குகிறது 7ஆம் நூற்பாக. அப்படி சாதனை தொடங்கும் பொழுது சாதனைக்குரிய பொருள் இந்த 3ல் எதுன்னு கேட்கிறார். பதியா, பசுவா, பாசம், இதுல எது சாதனைக்குரியது அப்படிங்கும் போது ஒரு ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டு பசுவே சாதனை செய்ய வேண்டிய கடமை உடையது, பதிக்கு சாதிக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா முழு நிறைவுடையவன், குறைவிலா நிறைவு, போதிலா அமுது. எனவே அவனுக்கு சாதிக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை. அடுத்தது பாசப்பொருள் அறிவில்லாதது என்பதனால அது சாதனை செய்வதற்கு தகுதி உடையது இல்லை. அப்ப பதிக்கு தேவையில்லை, பசு பாசத்துக்கோ அறிவில்லை. இந்த 2ம் இல்லாத 3வது ஒரு பொருள் இருக்கிறதே பசு. அந்த ஒன்றுக்கு தான் சாதிக்க வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. சரி, சாதித்தல் சொல்றீங்களே, எதைத்தான் சாதிக்கிறது? ஒலிம்பிக் பந்தயத்தில் ஓடி ஒரு தங்க பதக்கம் வாங்குவது சாதனையா? இப்ப நம்ம கடந்த மாதங்களில் ஒரு அன்பர் உலகம் தழுவிய நிலையில சதுரங்க போட்டியில மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நிச்சயமா சாதனை தான், அதெல்லாம் மறுக்கல, நீங்க தவறா நினைச்சிருக்கூடாது. இப்படி சாதனை என்று எடுத்துக்கொண்டால் விளையாட்டு துறைகள் இருக்கிறது, கலைத்துறை இருக்கிறது, பொது சேவை இருக்கிறது. இதெல்லாம் பாராட்டு முகத்தாக அரசு பாரத் ரத்னா கொடுக்கிறது, நோபல் பரிசு கொடுக்கிறது. இதெல்லாம் சாதனை செய்பவர்களுக்கு வழங்கப்படுகிற பரிசு. சரி, இதுல சாதிப்பது என்பது துறைகள் சார்ந்து அவங்கவுங்க சாதிப்பது. சைவ சித்தாந்தம் சாதிப்பதுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
பாசத்தை விட்டு பதியை பற்றுவதற்கு தான் சாதித்தல். அந்த சாதித்தல் என்பது இங்க என்ன அப்படின்னு கேட்டா, பாசத்தை விடணும், பதியை பற்றணும். அப்படி பற்றுவதுதான் சாதனை. ஏன்னா அப்படி எளிதில் அதை பற்றிவிட இயலாது. பாசத்தை விடுதல் என்பது பேசுவதற்கு ரொம்ப எளிமையானது, ஆனால் நடைமுறையில ரொம்ப கடினமானது. இதே பாசத்தை விடுவதற்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கும் போதுதான் 8ஆம் நூற்பாவில் தொடங்குகிறார். முதல்ல அறம் செய், அறத்தை செய்துக்கிட்டே இருக்கு. உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்துக்கிட்டே வா. அடுத்தவருக்கு உதவியாக நீ அறம் செய்து கொண்டு வா. அந்த அறம் நல் அறமாக வளர்ச்சி பெறுகிற பொழுது அது உன்னை கொண்டு வந்து சிவ புண்ணியத்துல, சிவ தன்மத்துல, சிவ அறத்துல கொண்டாந்து விடும். அப்படி சிவ தன்மமாகி சிவ அறத்துக்குள்ள வருகிற பொழுது அதை நீ தவம் செய்து கொண்டு வந்தால் தவத்தினுடைய பயனாக உனக்கு உண்மையை உணர்த்துவதற்கு குருநாதன் கிடைப்பான். இதான் 8ஆம் நூற்பால் சொல்லப்பட்ட செயல். தவம் செய்து கொண்டு வந்தால் தவத்தின் முதிர்ச்சி காரணமாக குருநாதர் கிடைப்பார். சரி, அந்த குருநாதர் நமக்கு என்ன கொடுப்பார்? இந்த பாசத்தை விட்டு விலகுவதற்கும் பதியை பெறுவதற்குமான மந்திர உபதேசத்தை கொடுப்பார். அந்த மந்திரம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, நம்ம அப்படியே அந்த மந்திரத்தை காலை மாலை பகல் வாய்ப்பு கிடைக்கிற நேரம்லாம் அந்த மந்திரத்தை தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்க 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 நம்முடைய அறிவு பாசத்திலிருந்து சற்று கொஞ்சம் கொஞ்சமா விலகி விலகி அதை விலக ஆரம்பிக்கும். நம்மளால ஏதாவது ஒன்றை பற்றி தான் இருக்க முடியுமே ஒழிய எதையுமே பற்றாமல் இருக்க முடியாது. அப்ப பதியை நோக்கி நகர்வது, அப்ப பாசத்தை விட்டு விலக விலக பதியை நோக்கி நகரும், அல்லது பதியை நோக்கி நகர நகர பாசத்தை விட்டு விலகும் வச்சுக்கலாம். அப்ப அந்த ஒரு ரசாயன மாற்றம், இதுகாரும் எதற்குள் அழுந்தி கிடந்தோமோ அதை விடுத்து வெளியே வருதல் மந்திர உபதேசத்தால தான் நிகழும். அந்த மந்திரம் தான் அதை செய்து கொடுக்கும். நமக்கு என்ன, நாம சாதாரண நினைச்சுக்கலாம், சும்மா என்ன எல்லாரும் சொல்ல நமச்சிவாய் தான் சொன்னாரு, அவ்வளவுதான் நமச்சிவாய் சொன்னா நாமெல்லாம் சொன்னா அதுக்கு பேருன்னு பேர். குருநாதன் சொன்னாங்க அதுக்கு பேர் மந்திரம் என்று பெயர். எல்லாரும் சொன்னா மந்திரம் ஆயிடாது. நம்ம இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விழா தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம அன்பர் வேல்முருகன் ஓம் நம சிவாய சிவாய நம, ஓம் நம சிவாய சிவாய நமன்னு சொன்னார். எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்ப நம்ம அவரு உபதேசம் செய்தாரா, நாம உபதேசம் பெற்றுட்டோமானா? இல்லை, அவர் சொன்னது நாமாவளி. இதை நாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தார், நாமளும் திரும்ப சொல்லிக் கொண்டு இருந்தோம், அவ்வளவுதான். அப்ப யார் சொன்னா மந்திரமாகும் அப்படின்னு கேட்டா, குருநாதன் சொல்லுகிற பொழுது அது மந்திரம். நீங்களும் நானும் சொன்னோம்னா அது பெயராகத்தான் இருக்குமே ஒழிய மந்திரமாக ஆகாது. அது மந்திரம் தான். ஆனா நாம சொல்லுகிற ஆளை பொறுத்து தான் அது மந்திரமா பெயரா என்பது நிற்கும். நாமெல்லாம் சொல்வது பெயராக நிற்கக்கூடிய மந்திரமாக அது ஆவதில்லை. அப்ப அந்த குருநாதன் நமக்கு செவி வழியாக உபதேசத்தை செய்கிற பொழுது பாச நீக்கமும் சிவப்பேறு என்கிற சிவத்தை நோக்கி நகர்தலும் அறிவுக்குள்ள நிகழும். இது வெளியே தெரியக்கூடியது அல்ல. அப்ப அந்த 8ஆம் நூற்பாவில் உபதேசம் செய்கின்ற பொழுது நல்ல தீவிரத்தர பக்குவம் இருக்குமானால் அப்பவே முத்தி பெற்று போயிடலாம். நமக்கு அந்த அளவுக்குலாம் பக்குவம் இல்லை. முதல்ல 8ல் கேட்டு கேட்டவற்றையெல்லாம் சரிதானா சரிதானா என்று 9ஆம் நூற்பாவில் வரைக்கும் வந்து சிந்திக்க தொடங்கணும். அப்படி சிந்திக்கும் பொழுது அந்த சிவபெருமானை நெஞ்ச கூட்டுக்குள்ள வச்சு அகப்பூசை என்ற முறையில அப்படியே சிந்திக்கிட்டே வரணும். அப்படி நீங்க அந்த மந்திர உபதேசத்தால் இறைவனை மந்திர வடிவத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அந்த பெருமானை பூசை தொடங்கணும். அப்படி வெளியே செய்து கொண்டிருந்த பூசை உள்ளுக்குள்ளும் நிகழணும். அப்படி அகப்பூசையாக செய்து கொண்டு வந்தால் இதனுடைய விளைவாக கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படி தெளிவு கிடைக்கும் போது என்ன தெளிவு கிடைக்கும்? நான் என்ன அப்படிங்கிறதுல ஒன்றுமே இல்லை. நான் நினைந்தால் எதையும் செய்துவிட முடியாது. இறைவன் என்னுள் இருந்து இயக்கினானுடைய என்னால் செயல்பட முடியாது என்பதை 9ஆம் நூற்பாவில் சிந்தித்தோம்னா நமக்கு கிடைக்கும். அதனுடைய தெளிவு எங்க கிடைக்குது அப்படின்னா, எல்லாம் அவன் செயல் என்று நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும் என்ற நினைப்பும் அந்த ஒரு சிந்தனை அறிவுக்குள்ள தோன்றும்.
அப்படி தோன்றும் போதுதான் 10ஆம் நூற்பாவில் சொல்லப்பட்ட ஏகனாகி இறைவனி நிற்றல் என்ற இடத்துக்கு அந்த உயிர் வந்து நிற்கும். அப்ப என்னால் ஆகும், நான் செய்வேன் என்ற நினைப்பு கடந்து இது திருவருளால் இறைவன் இயக்குதலால் அவனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்கிற அறிவு கொஞ்சம் கொஞ்சமா புலப்படும். இந்த நிலையில யார் ஒருவன் ஏகனாகி இறைவனி நிற்கிறானோ அவனுக்கு வினை தொடர்புகள் அற்றுப்போகும், பாசம் அற்றுப்போகும். இவையெல்லாம் அற்றுப்போகிற நிலை அந்த சாதனையின் விளைவாக கேட்டதால் சிந்தித்ததால் தெளிவு ஏற்படும். தெளிந்த நிலையில நிட்டை கூடுகின்ற ஞான அனுபவம் கைவரப்படும். அது இங்க 11ஆம் நூற்பாவுக்குள்ள இருக்கிறது. இந்த 11ஆம் நூற்பால சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, கண் என்கிற இருக்கிறது. இப்ப நான் உங்களை எதிரில் இருக்கும்போது நான் பார்க்கிறேன். நான் பார்க்கும்போது யாரை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மனதுக்குள்ள உள்ள போய் அந்த காட்சி பதியணும்னா நான் பார்க்கும்போது நான் உங்களை கவனித்து பார்க்கணும். ஊன்றி பார்த்தல்னு அதுக்கு பேர். நான் சும்மா அப்படி பொதுநோக்கில் இந்த கடைசி இந்த கடைசி சும்மா அப்படி ஒரு பார்த்து முடிச்சு வச்சுக்கேன். நீங்க நூற்றுக்கணக்கான பேர் உட்கார்ந்துருக்கீங்க. அத்தனை பேருடைய முகமும் என்னுடைய உள்ளத்துக்குள்ள பதியாது. நான் யாரையும் ஒருவரை பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினைத்து நான் என்னுடைய அறிவை என் கண்ணில் கொண்டாந்து நிறுத்தி ஒரு நிமிடமாக ஊன்றி பார்த்தால் என்னுடைய மனதுக்குள்ள உங்களுடைய புகைப்படத்தை படம் எடுத்து உள்ள வச்சுக்கணும். அதனுடைய ஸ்டோரேஜுக்குள்ள கூடி பத்திரமா வச்சுக்கணும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு கடலூர் பாதிரி ஒரு விழா அப்படின்னா அப்படியே அந்த புகைப்படம் வந்து முன்னாடி இவர் தானே பார்த்தாங்க நினைக்காங்க அவங்கள நிற்கும். அப்ப அந்த காட்சி எப்போ வரும்னா ஊன்றி பார்த்தா தான் வரும். அப்படி நான் ஊன்றி பார்க்காம பொதுவா பார்த்து போனேன்னா என்ன எத்தனை பேர் வந்தாங்க யாருக்கும் தெரிய போகுது. அப்ப இந்த கண் என்கிற உறுப்புல உயிர் என்கிற ஒன்று அந்த கண்ணோடு கூடவே நின்றுச்சுன்னா காட்சி நிகழும். கண் என்கிற உறுப்போடு உயிர் என்ற பொருள் கூட நிக்கலன்னா நீங்க பார்த்த காட்சி என்ன ஆகாது, பதிவு ஏற்றத்துல போய் பதிவு இறக்கத்துல பதிவாகாது. இது அடிப்படை. அது போலதான் உயிரின் உள்ள சிவம் எப்படி இருக்குது, நாம கண்ணு போல இருக்கிறோம், சிவம் நம்ம பின் இருந்து உயிர் போல இருக்குது. அவன் கூடவே இருந்து நமக்கு உதவியை செய்வதால தான் நம்ம என்ன பண்றோம், பார்க்க முடிகிறது, பேச முடிகிறது, சிந்திக்க முடிகிறது, தூங்க முடியுது, எல்லாம் செய்யறோம். அப்ப இந்த கண் என்ற இந்திரியத்துக்கு உயிர் என்ற பொருள் எவ்வளவு இன்றியமையாதோ அதுபோல உயிருக்கு சிவத்தின் உதவி என்பதை நீ உணர அப்படின்னாரு. இதை நீங்க எப்ப உங்க அறிவுக்குள்ள எட்டி உணர தொடங்குனீங்கன்னா, ஐயோ சிவம் இல்லைன்னா நான் இல்லை, ஏன் உயிர் என்ற பொருள் இல்லைன்னா கண் பார்க்காது. நம்ம படுத்து தூங்குறோம், கண் அதே இடத்துல தான் இருக்குது, காட்சி நிகழ்கிறதா இல்ல, தூங்கி கொண்டு இருக்கிறோம், காது கேட்குதா இல்ல. அப்ப உடம்பு அங்கதான் இருக்குது, உடம்புக்குள்ள உயிர் இருக்கிறது. ஆனால் உயிர் அந்த இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய உறுப்புகளோடு தொடர்பு இல்லாமல் இருக்கு. அப்ப அந்த உறுப்போடு தொடர்பு கொள்ளாது அது விலகி நிற்குமானால் இந்திரியங்கள் செயல்படாமல் நிற்கும். எப்படி இந்திரியம் செயல்படுவதற்கு அந்த உயிர் என்ற பொருள் அதனோடு கூடணுமோ அது மாதிரி நமக்கு அறிவு, இச்சை, செயல் இந்த மூணும் இருக்குது. இந்த அறிவு, இச்சை, செயல் என்கிற இந்த உயிரின் செயல்பாட்டுக்கு சிவம் என்கிற பொருள் கூட நிக்கலன்னா அறிவு வேலை செய்யாது, இச்சை வேலை செய்யாது, ஞான சக்தி வேலை செய்யாது. இச்சை கிரி ஞானம் வேலை செய்யணும்னா சிவம் நம்ம கூட நிக்கணும். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், இப்போ உதாரணத்துக்கு இப்ப இந்த இதழ் இருக்கிறது, அறிவுக்குள்ள சிவம் இருந்து விளங்கி உணர்த்தினால்தான் 4 வரி எழுத முடியும். சிவம் அந்த உதவியை செய்யலன்னா அறிவு இருக்கும், எழுத தோணாது, எழுத முடியாது, எழுத வாய்ப்பு இல்லாம போயிடும். அப்ப அந்த அறிவுக்குள்ள நான் விரும்பணும், சிவம் எனக்கு அதுக்கு உதவி செய்யும். சிவம் உதவி செய்தால்தான் என்னால் என்ன செய்ய முடியும், அது எழுத இயலும். இது எழுதுவதற்கு மட்டுமல்லங்க, பார்ப்பதற்கு, சாப்பிடுவதற்கு, தூங்குவதற்கு, எல்லாத்துக்கும். அப்ப இறைவனுடைய உதவி என்பது உடம்புக்கு உயிர் எப்படி இன்றியமையாததோ அதுபோல இறைவன் உயிருக்கு இன்றியமையாதவன் என்ற உண்மை புலப்படுமானால், ஐயோ இந்த கடவுள் இல்லாம நான் இல்லை, இந்த சாமி இல்லாம நான் இல்லை, சாமி இல்லாம நான் இந்த நினைப்பு என்ன ஆகிறது, இதுதான் அன்பை வளர்த்து கொடுக்கும். உதவின்னு பேர். இதுக்கு
சைவ சித்தாந்தத்தில் உபகாரம் என்று பெயர். காணும் உபகாரம், காட்டும் உபகாரம் என்று சித்தாந்தத்தில் அது ஒரு பேர் சொல்லுவாங்க. உபகாரம்னா உதவி என்று பொருள். அவ இறைவனுடைய உதவி இல்லாமல் நான் இல்லை என்று ஒருவன் கருதுகிறானோ அவன் அறிவுக்குள்ள சிவம் விளங்கி நிற்கும். நான் அவனாலதான் இருக்கேன், அவன் இல்லைன்னா நான் இல்லை. இது வெறும் வார்த்தையாக சொல்லாமல் அது உணர்வுக்குள்ள நிற்கும். இதான் இன்றியமையாதது. அப்படி நிற்கக்கூடிய அவருக்கு 12ஆம் நூற்பால மெய்கண்டார் சொல்லி. இப்ப நம்ம தலைப்பே அதுதான். இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டதான் நினைச்சுக்கலாம். எங்க குருநாத உபதேசம் கேட்டாச்சு, அகபூசை பண்ணியாச்சு, தெளிந்து வந்தாச்சு, அப்புறமே ஏகனாகி நிற்கிறோம். நம்ம இறைவன் உதவியை நினைச்சுக்கிட்டே இருக்கிற ஆள் நாம அப்படின்னு நினைச்சா, அப்படி வந்த அவங்களுக்கு அப்பா இவ்வளவு தூரம் நீ வந்துட்ட. ஏன் இந்த இடத்துக்கு வருவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏன் எல்லாருக்கும் உபதேசம் வாங்கணும்னு தோணாது. குருநாதர் உபதேசம் தீக்கை எதுக்கு வாங்கணும்? ஏன் தீட்சை வாங்கினா தான் சாமி கூப்பிடுவாரா? போய் அவங்களுக்கு வேற வேலை இல்லை போங்க பெருமா இல்லையா? தீட்சை வாங்க சாமி காரணம் செய்ய மாட்டாரா? அடுத்து நாயன்மாரெல்லாம் தீட்சை வாங்கிட்டு தான் பூஜை பண்ணாங்களா என்ன? சும்மா பேசிக்க போங்க, வேற வேலையை பார்த்து போங்க அப்படின்ட்டு. அப்ப அதை வாங்கணுங்கிற அறிவே வராது முதல்ல. அதை தாண்டி வாங்கணும்னு வந்தோம்னா அடுத்த சிக்கல் இருக்குது. சமஸ்கிருதத்தில் வாங்கலாமா, தமிழ்ல வாங்கலாமா, கோவிலில் வாங்கலாமா, இல்லறத்தாற்ற வாங்கலாமா? இந்த சிக்கலை தாண்டி மறுபடியும் வரணும். அப்புறம் அதுல வந்தவர்கள் இதுல இல்லை, இவரு தமிழ் தான், அவரும் தமிழ் தான் சொல்றாரு, இவரு சமஸ்கிருதம் தான், அவர் இதுல யாருக்க வாங்குறது? இத்தனை பாடல்கள் சும்மாலாம் இல்லைங்க. இத்தனையும் தாண்டி 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 வந்து ஒரு இவரு தான் எனக்கு. ஏன்னா உயிர் பக்குவத்துக்கு ஏற்ப குரு வாய்ப்பார். அவ்வளவுதான். நீ போட்டு சுட்டு போட்டு நின்னா உனக்கு வர குருநாதர் போட்டு சுட்டு போட்டு தான் வருவார். அதனால உனக்கு குறை ஒன்றும் இல்லை. ஏன் ஆறுவர் ஒன்றுவார் உள்ளே அவ்வொருவாயிருக்கு அருளும் தோன்றும். ஒவ்வொரு உயிருக்கும் இறைவன் குரு வடிவமாக தாங்கி வந்து உபதேசம் செய்கிற நிலை என்பது எண்ணில் அடங்காதது. நீங்க சும்மா கணக்கு போட்டு இந்த வடிவத்தோடு தான் இறைவன் வருவார் அப்படி யாரும் சொல்ல முடியாது. கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே இறைவன் எந்த வடிவம் தாங்கி வருவார்? இப்ப திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை சந்திக்க வரும்போது அழுக்கேறிய உடை காத்தடிச்சுனா உடஞ்சி விழுந்துருவார். ரொம்ப சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகி போச்சு. அந்த மாதிரி ஆதுரராய் அழுக்குரிய கந்தை அடையோடு வந்தார். எந்த நூலுமே இந்த கோலம் பேசப்பாரு. நீங்க இறைவனுடைய வடிவம் என்று பேசுகிற நூல் எதுவுமே இந்த கோலத்தை இறைவன் இப்படியும் வருவான் எந்த நூலும் பேசலையே. இயற்பகையார் வீட்டுக்கு போன கோலம் எந்த நூல்ல பேசப்பட்டிருக்கிறது? எங்கேயுமே பேசப்படல. அவன் என்ன அர்த்தம்? அந்தந்த ஆன்மாவின் பக்குவத்துக்கு ஏற்ப இறைவன் குருவாக வருவான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப குருவாக வருவோர் யார் அப்படின்னு கேட்டார், நீ எந்த தெய்வத்தை வணங்குகிறாயோ அந்த தெய்வம் உனக்கு குருவாக வரும். அப்படி வருகிற அந்த நிலையை பற்றுவதே கடினம். அதுல பற்றி அதை சாதித்து இப்ப கொண்டாந்து நம்ம ஏகனாகி இறைவன் என்று உதவியை நினைச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்த பிறகு அப்பதான் சொன்னார், தம்பி நான் இதுவரைக்கும் உன்னை வந்து தீட்சை வாங்கணும்னு கட்டாயமா சொல்லல. புரியுதா? நீங்க சிவஞான போதம் படிங்க. 11 நூற்பாவில் மெய்கண்ட தேவநாயனார் எங்கேயுமே கட்டளை சொல்ல பயன்படுத்தவே இல்லை. உபதேசம் செய்ய வாங்கி கொள்ளுன்னு உபதேசம் பெறுத, அதுக்கப்புறம் பூசை செய்க அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. வாங்கினா வாங்கிக்கலாம், வாங்கினது செய், இப்படித்தான் சொல்லிட்டு வந்தார். நீங்க எப்ப கட்டளை சொற்கள் கட்டளை வாக்கியங்கள் பயன்படுத்தப்படுதுன்னா 12ஆம் வரும்போதுதான். சரி, 12ஆம் என்னையா சொன்னாருன்னா, இவ்வளவு தூரம் சாதிக்க வந்த நீ இதை தக்க வைக்க வேண்டும் என்றால் 3 இடத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். ஒன்று குருநாதனிடத்துல, இன்னொன்று சிவலிங்க திருமேனியை காணும்போது, மூன்றாவதாக சிவனடியாரிடத்துல வழிபாடு செய். இந்த 3 இடத்தில் நீ வழிபாடு செய்தால்தான் நீ பெற்றுக்கொண்ட சாதனையை தக்க வைத்துக் கொள்ள இயலும். இல்லை என்றால் உன்னுடைய சாதனை சாதனையாக இல்லாமல் காணாமல் போயிடும். சிந்தித்து பாருங்க. இந்த இடத்துக்கு வருவதே பெரும்பாடு. எங்க
11ஆம் நூற்பாய் இடத்துக்கு வந்து நிற்பது பெரும்பாடு. அவளை எளிதா வாய்க்காது. அவ்வளவு தூரம் வந்த பிறகு நாம் அந்த சாதனையை தக்க வைக்க வேண்டும் என்றால் 3 இடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அதுல குருநாதரிடத்தில் அன்பு செலுத்த இதழாசிரியர் பேச போகிறார். சிவலிங்கத்திடத்துல அன்பு செலுத்தணும், மோகன்ராஜ் ஐயா பேச போறாங்க. எனக்கு சங்கம வழிபாடு. இந்த 3 இடங்களும் வழிபாட்டுக்குரிய இடம். ஏன் 3 இடங்கள் அப்படிங்கிற இடம் இல்லை, நீங்க ஒன்று நினைவு வைத்துக் கொள்ளணும். அதாவது கோயில் இருக்கக்கூடிய திருமேனிக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டா படமாடும் கோயில் என்று பெயர். பெருமானுடைய திருமேனிக்கு படமாடும் கோயில், படமாடும் பெருமான் என்று சொல்வது. அதே அடியாருக்கு வரும்போது திருமூல நாயனார் நடமாடும் கோயில்னு சொன்னார். அடியார்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடமாடும் கோயில் என்று பெயர். இதை நீங்க இன்னைக்கு நவீன உலகத்துல பாருங்க, திருமூலருடைய காலம் மிக பழமையான காலம். அன்னைக்கெல்லாம் இப்படி பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா எல்லாமே நம்ம வீடு தேடி வரக்கூடிய மொபைலுக்கு வந்துருச்சு. இது காய்கறி கடை வீட்டுக்கே வருது. சரிங்களா? நேற்று ஒரு பத்திரிகை செய்தி, பெண்களுக்குரிய ஆடை தைத்து கொடுப்பதற்கு ஒரு வாகனம் வீட்டுக்கு முன்னாடியே வந்து நிற்குமா, நீங்க கொடுத்தீங்கன்னா தைச்சு கொடுத்துட்டா வாகனம் நகர்ந்து போகுமா. நடமாடும் தையல் கடை வந்துருச்சுங்க. இன்னும் இருந்ததுன்னு நீங்க நினைச்சுக்கலாம். சரி, ஒரு வண்டி ஊட்டிட்டு வருவாங்க, அது பேட்ச் ஒர்க் செஞ்சு கொடுக்குறது, சும்மா அங்கங்க அடிச்சு கொடுக்குறது, கிளீனா தைச்சு கொடுக்குது. இப்போ அப்படி இல்லை, ஒரு வேனே வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்குது. அந்த வேனையை புகைப்படத்துல போட்டுருந்தாங்க, அது கொண்டாந்து நிற்குது. நீங்க ஆடையை கொடுத்தா அப்பவே அதை எடுத்து தைச்சு கொடுத்துட்டு அந்த வண்டி நகருது. இப்ப இன்னைக்கு நடமாடும் நீதிமன்றம் வந்து விட்டது, நடமாடும் மருத்துவமனை வந்து விட்டது. இப்படி எல்லாத்துலயும் நடமாடும் அப்படிங்கிற சொல் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. எதெல்லாம் நீங்க இன்றியமையாததாக பார்க்கிறோமோ அவையெல்லாம் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு தெரிந்திருக்குமான்னு தெரியல, கேரள மாநிலத்துல நடமாடும் எரிமேடை வந்து விட்டது. இறந்து போயிட்டு சொன்னீங்கன்னா நேரா வண்டி கொண்டு வருவாங்க, எல்லாம் அவனே கொண்டு வந்துடுவான், கேஸ் முதற்கொண்டு எல்லாம் நீங்க தூக்கி வச்சீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி எரிச்சு சாம்பல் மண் பாத்திரத்தை கலையத்துல போட்டு கொடுத்துட்டு வண்டி கிளம்பிடும். நீங்க அதுக்காக நீங்க காட்டுக்கு போயிட்டு வேலை, வீட்டுக்கு முன்னே செஞ்சு கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு மொபைலுக்குரிய நடமாடும் எடி மேடை வந்து விட்டது. சலூன் வந்துருச்சு, காய்கறி கடை வந்துருச்சு, தையல் கடை வந்துருச்சு, கோர்ட்டே நடமாடும் கோர்ட்டா வந்துருச்சு இல்லைங்களா. சிறப்பு நீதிமன்றங்கள், நடமாடும் நீதிமன்றங்கள், இப்படி எல்லாமே நடமாடும் நடமாடும் வர்றதுக்கெல்லாம் முன்னோடியாக முதல் சொன்னவர் கோயில் படமாடும் கோயில், சிவனடியார்கள் நடமாடும் கோயில் என்று சொன்னவர் திருமூல நாயனார். எவ்வளவு எளிதாக பெருமான் பண்ண கோயில் கூட வராத அளவுக்கு நம்ம போலாம் அப்படின்னு இறைவன் தான் தேர்வு செய்ததுல 2 பேருங்க. ஒருவர் குருநாதர், நமக்கு தலைப்பு குருநாதர் தலைப்பு அல்ல, அடியார்கள். அப்ப இந்த நடமாடும் கோயில் என்று வரும்பொழுது 2 பெருமக்கள் அதில் இடம்பெறுகிறார்கள். ஒருவர் குருநாதர், இன்னொன்று அடியார்கள். நாம அடியார்கள் அப்படின்னு பார்க்கணும். சரி, யார் அடியார்? அடியார் 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 அடிக்கலாம் மாட்டாருங்க. அடியாதவர் தான் அடியார் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். அடியார் எளிமையா சொன்னேன். யாரெல்லாம் சிவபெருமானுடைய திருவடியை நெஞ்சிலும் தலையிலும் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அடியார். சிவபெருமானின் அடியை தன் மனத்தில் கொண்டவர்கள், சிவபெருமானுடைய திருவடியை தன் சிரத்தில் கொண்டவர்கள். பெருமக்கள் எல்லாம் அப்படிதான் பாடியிருக்கிறாங்க. மூவருடைய தேவாரம் எடுத்தாலும் சரி, திருவாசகம் எடுத்துக்கொண்டாலும் சரி, இறைவனை சொல்லுகிற பொழுது என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படி சொன்னார். இறைவனுடைய திருவடி என் சிரத்துள்ளும் என் சிந்தையுள்ளும் வந்து தங்கவே என்ன மாதவம் செய்ததே நெஞ்சமே. அவருடைய திருவடி தலைமையில இருப்பதற்கும் நெஞ்சுக்குள்ள இருப்பதற்கு என்ன தவம் செய்தோம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அடியார்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதுல வகையா பல வகை சொல்லலாம். அதுல ஒன்று, நெஞ்சத்துக்குள் இறைவன் திருவடியை கொண்டிருப்பவர்கள். நெஞ்சத்தில் கொண்டிருக்கிறவங்க சிரத்திலும் கொண்டிருப்பாங்க. அதனால சிரத்துள்ளும் சிந்தையுள்ளும் 2 தொடர்பு. ஏன்
ஒன்று வெளியே இருப்பது, இன்னொன்று உள்ளே இருப்பது. இந்த ரெண்டு நிலையும் சொல்லப்படுவதுங்க. இந்த நிலையில் இருப்பவர்கள் அடியார்கள். அதான் பெருமான சொல்லும், மனத்தகத்தான் தலைமேலான். அப்புறம் சொல்ற மனத்தகத்தான் தலைமேலான். எமது உச்சியாரே கழிப்பாரே என்று பாடும்போது எமது உச்சியாரே என்கிறார் ஞானசம்பந்தர் பெருந்தகை. அப்ப இறைவன் தலை மீது இருக்கிறான் என்கிற நினைப்பும் நெஞ்சத்தில் இருக்கிறான் நினைப்பும் யாரெல்லாம் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அடியார்கள். இதற்கு மேல இன்னும் கொஞ்சம் விரித்து சொல்லணும் அப்படின்னு கேட்டா, யாரெல்லாம் நாள்தோறும் பூவும் நீரும் கொண்டு இறைவனை போற்றுகிறார்களோ அவர்கள் அடியார்கள். போதொடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன் என்பது அப்பருடைய வாக்கு. அதுவே ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கில் பார்த்தீங்கன்னா, பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவன். நீங்க நெடுங்கலம் பதிகம் எடுத்துக்கிட்டாலே 10 வகையான அடியார்கள் இருக்கிறாங்க. அது கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் அடியார்கள் தான். என்னையா கொள்கையினால் உயர்ந்தது? என்ன கொள்கை? வழிக்கு ஈடினும் என் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியே வருவான். அதான் கொள்கை. கொள்கைனா என்ன கொள்கை கேட்டா, பெருமானே இந்த பிறவியில நான் பிடிச்சிருக்கிறேன், இனி எத்துணை பிறவி எடுத்தாலும் உன்னை தவிர இன்னொருவர் எனக்கு தலைவன் அல்ல என்று யார் உறுதிப்பாக பற்றி நிற்கிறார்களோ அவர்கள் கொள்கையினால் உயர்ந்தவர்கள். எந்த நிலையிலும் நீங்க அதுக்கு பெருமக்கள் பதிகமா பாடியிருக்கிறார். நம்ம ஒரு பாட்டு 2 பாட்டு சொல்ல முடியாது. இந்த குறிப்பு சொல்லக்கூடிய பதிகங்கள் பதிகமாக நீங்க இடரினும் தளரினும் எடுத்துக்கொடுங்க. எந்த நிலையில் என்ன உன்னை தவிர இன்னொருவரை ஏற்றார். அத்தா ஐயா அப்படின்னு 10 பாட்டிலையும் உன்னை ஏற்றுவதை தவிர என்ன இன்னொருவரை ஏற்றார்கள். அப்படியே சுதமுசாமிட்ட வந்தீங்கன்னா, மற்ற பற்றனக்கின்றே நீ திருப்பாதமே மனம் பாவித்தேன் கற்றதும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் கற்றவர் தொழுது ஏற்றும் சீர் கரையூரி பாண்டி கொடுப்பி நற்றவா நான் மறக்கினும், நான் என்னையே மறந்து போனாலும் என்ன நமச்சிவாயத்தை சொல்லும். இப்படி நம் பெருமக்கள் இடுக்கன் பட்டிருக்கனும் இறந்து ஆரையும் விடுக்கிறான் என்று வினவுவோம் அல்லோம். அடுக்க கீழ்கடக்கினும் அருளை நாம் முற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே என்று இந்த மந்திரத்தை நான் விட்டுவிட மாட்டேன். இந்த உரை இது நீங்க வாழாப்பத்தை எடுத்துக்கொண்ட மணிவாசக பெருமான்கிட்ட 10 பாட்டையும் சொல்லியிருக்கிறார். உன்னுடைய பெருமானே உன்னை நான் விட்டுவிட மாட்டேன், என்னை நீ விட்டு விடாதே. தீர்த்த விண்ணப்பம் 50 பாட்டும் நீ என்னை விட்டுடாத, நான் விட மாட்டேன், நீ விட்டுடாத. விட்டுனா கெட்டு போடுவேன், நான் வச்சுக்க. அப்புறம் எல்லாரும் உன்னதான் சொல்லுவாங்க, சீர் உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீர் அடியான் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்ப நான் வச்சுக்க. எனவே நான் கெடாம இருக்கணும்னா நீ பார்த்துக்க வேண்டிய அப்படின்னாரு. இப்படி மணிவாசக பெருந்தகை அவர் கேட்கிற வரத்திலேயே இன்றியமையாத வரம் என்ன? அடியார் கூட்டத்தை பார்க்கணும்னு. அடியார் கூட்டம் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டே கண்டாய் அம்மானேன்னு. என்னப்பா அடியார் பார்க்க நாளா நீங்க வாங்கினார். இவருக்கு திருநீர பூசி உளுத்தராக்க போட்டு உபதேசத்துக்கு போ உள்ள போ அப்படின்ட்டார். யார்? இவரையே அடியார் ஆக்கிட்டார். அவர் அடியார பார்க்கத்தான் விருப்பப்பட்டார். திருவாசகத்தை எல்லாம் கவனிச்சாங்க. நான் அடியார் ஆக வேண்டும் என்று அவர் கேட்கல, அடியாரை காண. இது என்னப்பா அடியார காணணும் ஒரு வேலை, அப்புறம் ஆகணும்னு ஒரு வேலை. இங்க வாங்க இப்படி அவன் தண்ணீர் எனக்கு அருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணுமணி உத்தரகோச மங்கை. அதுக்கப்புறமா என்ன பண்ண, அவரு பூசுற திருநீற்ற நீ வச்சுக்கன்னு கொடுத்துட்டாரா. அவனுடைய திருநீர் இல்லைங்களா, அவனுடைய அடையாளத்தை எனக்கு கொடுத்தான். அன்னதனை பிறந்தெய்து ஆண்டு விட கடவேனை என்ன மீத அன்பருடி என்னை ஆண்டிட்டு என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அறிவித்து அவருடைய திருநீட்டை எனக்கு கொடுத்துட்டார். எதுக்கு? நீ சிவனடியாராக இரு. அப்ப இறைவன் எனக்கு அடியவராக இருப்பதற்கு அவன் கொடுத்த அடையாளம் திருநீரு. அதான் நீரு கொண்டாத இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார்னார். அதுக்கப்புறம் நினைத்து எழுவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. யாரெல்லாம் உறங்கும் போதும் எழும் பொழுதும் நினைக்கிறார்கள்
இறைவன் திருவடி நெஞ்சத்தில் கொண்டால் அவர்கள் அடியார்கள், நெத்தியில திருநீர் பூசினா அவங்க அடியார்கள். நாயன்மார்கள்ல உங்களுக்கு தெரியும், பல நாயன்மார்கள் திருநீற்றுக்காக அப்படியே நெகிழ்ந்து நின்றவர்கள் நம் பெருமக்கள். அப்பர் சுவாமிகள் நெகிழ்ந்து நின்றிருக்கிறார். சேரமான் பெருமான் நாயனார் திருநீற்றை கண்ட மாத்திரத்தில் இறங்கி வணங்கி இருக்கிறார். திருநீற்றுக்காக உயிர் கொடுத்தார் மெய்ப்பொருள் நாயனார். திருநீற்றுக்காக உயிர் கொடுத்தார் ஏனாதிநாத நாயனார். இப்படி நம்முடைய பெருமக்களுடைய வரலாற்றுல இந்த திருவேட பொலிவு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் திருநாவுக்கரசரே திருவேடத்தினுடைய பொலிவு என்கிறார் சிவஞான முனிவர். அந்த 12ஆம் நூற்பாவில் திருவேடம் என்று வருகிற இடத்துல திருநாவுக்கரசரை கொண்டு வந்துதான் நிறுத்துகிறார். ஏன்? அவர் வெறும் சொல்லுக்கு மட்டும் அரசர் அல்ல, அவர் வேடத்துக்கும் அவர் தான் அரசுனர். ஆக திருநாவுக்கு அரசு மட்டுமல்ல, திருவேடத்து அரசு, வேடத்துக்கும் அவர் அரசு என்று தெய்வ செப்பிடார் பெருந்தகை நமக்கு போற்றுகிறார்கள். எனவே அடியார்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த குறிப்பை நாம பார்த்தீங்கன்னா 10 வகையாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். நெடுங்கல பதிகம் முழுக்க சொல்லி இருக்கிறார். அதுபோல கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே, அந்த பதிகத்துல அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாம். எந்த அடியார்கள்? அதுலயும் 10 சொல்லியிருக்கிறார். அதுல ஒரு பாட்டை சொல்றாரு, அந்த வெடிவதுவே வெண்ணீற்றை மெய்யில் பூசி வெளுத்தமைந்த கோவனம் கீழும் தத்து செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பாய் என்றும் செல்கனிக்கு வழிகாட்டும் சிவனே என்று கூடி கடி மலர் தூய் தொடும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. யாரெல்லாம் பூ கொண்டு துதிக்கிறார்களோ அவங்க நெஞ்சுக்குள்ள கன்றாப்பூர் நடுதறியை காணலாம். இறைவன் எங்கே இருக்கிறான் சொல்லும் போது, யாரெல்லாம் இறைவனை தன் நெஞ்சத்தில் கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவன் திருநீற்றை தன்னுடைய நெற்றியிலும் தன்னுடைய உடம்பெங்கும் பூசி இருக்கிறார்களோ, அவனுடைய அடையாளமாக உருத்திராக்கத்தை யாரெல்லாம் அணிந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் திருவேட பொலிவுக்கு உரியவர்கள். ஒரே ஒரு செய்தியை நினைவு வைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய சமய நெறியில வேடம் வணக்கத்துக்குரியது என்று வலியுறுத்தப்படுகிறது. வேடம் தான் வலியுறுத்தப்படுகிறது. வேடத்துக்கு உரியவர்களை பற்றி பேச்சே பேசப்படவில்லை. வேடம் கைதொழ வீடு எளிதாமே என்பது தேவார். வேடத்துக்கு உரியவரை கைதொழ வீடு எளிதாகாமே சொல்லல. வேடம் கைதொழுதால் வீடு எளிதாக கிடைக்கும்னார். வேடம் என்பது என்ன? நம்ம நீங்க ஒரு நாடகமா இருந்துச்சுன்னா ராஜா அப்படின்னா அவருக்கு அந்த வடிவமைப்புன்னு இருக்கணும். அதுவே ஒரு காவலன் தான் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு வடிவங்கள் இருக்குது அல்லவா? அதுபோல சிவனடியார் என்று சொன்னால் உருத்திராக்கம் இருக்கணும், திருநீர் இருக்கணும், சடைமுடி இருக்கலாம். இந்த 3 கண்ணுக்கு தெரிவதாக இருப்பது. கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது என்ன? அது ஏராளமாக இருக்கு. இறைவனை நினைக்கும் போது நெகிழ்ச்சி ஏற்படுதல், உடம்பு சிலிர்த்து நிற்றல், இப்படி அக இலக்கணம் 10, புற இலக்கணம் 10 என்று 10 வகையாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. அதில் எந்த ஒன்றில் இருந்தாலும் நம்ம அவங்க வணக்கத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறதான் பெரிய புராணம் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறது. எனவே அடியார்கள் என்று சொல்லப்பெறுகின்ற அவர்களை வணங்குவது என்பது சங்கம வழிபாடு என்று சொல்லப்பெறுவது. அப்படிப்பட்ட அந்த அடியவருடைய வழிபாட்டில் என்ன நமக்கு பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணவ மலம் தலதூக்காம இருக்கும். ரொம்ப முக்கியம். நீங்க வினை தீர்வதற்கு என்ன பண்ணலாம், மாயை வேலை செய்யாம இருக்குன்னா என்னையா பண்ணலாம் அப்படின்னு 3 பிரிச்சிங்கன்னா 3 வழிபாடு 3 பயன் தரும். குரு வழிபாடு ஒரு பயன் தரும், சிவலிங்க வழிபாடு ஒரு பயன் தரும், அடியார் வழிபாடு ஒரு பயன் தரும். அதுல இன்றியமையாதது ஆணவ மலம். அந்த மலம் அடங்கணும், தலதூக்காம இருக்கணும்னா அடியார்களை திரும்ப 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 வணங்கணும்னா ஆணவ மலத்தின் சேட்டை அடங்கும். ஆனா நம்முடைய தெய்வ சேக்கிடார் பெருந்தகை இந்த திருத்தொண்ட தொகையை பற்றி சொல்ல வரும்போது தீதிலா திருத்தொண்ட தொகைன்னு சொன்னார். தீதிலா திருத்தொண்ட தொகை மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர அப்படின்னு சொன்னார்களா. அந்த தீதிலா என்பதற்கு தீமை இல்லையாக செய்கின்ற எது தீமை? நாம் இறைவனோடு கலக்க விடாது தடுப்பது ஆணவ மலம். அந்த
மலத்தின் சேட்டையை முற்றிலும் அகற்றுவதற்கு பெரிதும் நமக்கு துணையாக நிற்பது அடியார் வழிபாடுதான். நீங்க அடியாரை திரும்ப 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 வணங்கி கொண்டு இருந்தால் இந்த ஆணவ மலத்துடைய சேட்டை முற்றிலும் அடங்கிவிடும். எனவே வேடம் வணக்கத்துக்குரிய, மறந்துடாதீங்க, வேடதாரிகள் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல. ரொம்ப முக்கியம். ஒரு நாடகம் நடக்கிறது, ஒருவர் அரசர் போல தொடர்ந்து நிற்கிறார். பார்த்தா அரசர், அந்த அரசர் என்கிற உணர்வு தான் தோன்றும். அதே அந்த நபர் உள்ள போயிட்டு ஒரு 10 நிமிடம் கழித்து விட்டு வேறொரு பாத்திரமாக எடுத்துக்கொண்டு வேற வேஷத்தை போட்டு வந்து நின்னார்னா நீங்க உங்களுக்கு அவராக அந்த வேடம் தான் தெரியும், அவர் தெரியும் போதில்லை. அது மாதிரி திருவேடம் என்பதுதான் வணக்கத்துக்குரிய. நான் என்னை பார்த்து ஒருத்தர் வணங்குறாங்கன்னா அந்த வணக்கம் எனக்கான வணக்கம் அல்ல, பூசியிருக்கிற திருநீற்றுக்கான வணக்கம், அணிந்திருக்கிற உருத்திராக்கத்துக்கான வணக்கம்னு நான் நினைச்சுக்கிட்டேன்னா கொஞ்சம் மரம் சேட்டை பண்ணாம கம்முன்னு கிடக்கும். இல்லைன்னு வச்சுங்க, என்னை யாரெல்லாம் வணங்கினா பார்த்தீங்கள அப்படின்னு நினைச்சோம்னா தலை அப்படி ஏறி நிற்கும். அப்புறம் சாமி அப்புறம் அதுக்கு ஒரு 4-5 பிறவியில கொஞ்சம் பிறவியான மறுபடியும் செத்து பிறந்தா அப்புறம் திருந்தணும். இப்பவே திருந்திட்டோம்னா பிறக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடும். ஒருவேளை இந்த வணக்கம் எனக்குரியது அப்படின்னு நினைச்சு மயங்கினா பிறப்பதை தவிர்க்கிறீங்க. ஆணவ மலத்தின் சேட்டை அடங்குவதற்கு நமக்கு இன்றியமையாதது அடியாருடைய வழிபாடு. அதை நமது 12ஆம் நூற்பால எடுத்து காட்டி இருக்கிறார். அதனால மணிவாசகர் பெருமான் அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன்னார். அவரே அடியார் அடி கூட்டி அதிசயம் கண்டாமே என்று அதிசயமாக வியந்து நின்றதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே தொண்டரோடு கூடியிருத்தலை எல்லா அருளாளர்களும் திரும்ப திரும்ப வேண்டி நிற்கிறார்கள் அப்படிங்கிறத விநாயகர் அகவல் படித்தா தெரியும், கந்தர் கலிவெண்பா படிச்சீங்கன்னா தெரியும். தாய்மான சுவாமி நம்முடைய பெருமக்கள் அனைவருமே தொண்டரோடு இணங்கி நிற்கக்கூடியதை கொடுத்திருக்கிறாங்க. மணிவாசர் ரொம்ப அழகா சொல்வார், நமக்கு இறைவன் கொடுத்த கருவி கரணங்கள் எல்லாமே எதற்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா வணங்க வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் அணங்கோடு அணிதில்லை அம்பல குணம் கூற பாடி நாம் பூவல்வி கொய்யாமோ என்று மிக அழகாக கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய தலைப்பை கூறிய செய்தியை நிறைவு செய்கின்றார். அதாவது உங்களுக்கு தெரிந்த செய்தி தான், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்வதை நினைவூட்டலாக வைத்துக் கொள்ளுங்க. அதாவது நன்கு காய்ந்திருக்கக்கூடிய மரம் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திட்டு அதுபோல அடுப்பு எரிக்கும் பொழுது அந்த விறகை கொண்டு வந்து அந்த காய்ந்த விறகை கொண்டு வந்து உள்ளே போடுகிறோம். நெருப்பு பற்ற வைத்தா அது தகதகன்னு எரிந்து கொண்டு இருக்கிறது. நன்றாக எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பு அந்த சூழல்ல ஒரு மரத்தை மட்டும் ஒரு துண்டை மட்டும் வெளியே எடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சில நிமிடங்களுக்குள்ள எரிந்து கொண்டிருந்த விறகு மெல்ல 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 அப்படியே அணைய தூக்கி அணைஞ்சு போயிடும். காய்ந்த விறகு தான் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்தபோது தக தக தகன்னு எரிந்து கொண்டு இருந்தது. அதிலிருந்து ஒரு விறகை எடுத்து வெளியே வச்சிங்கன்னா சில நிமிடங்களுக்குள்ள அந்த விறகு அணைந்து போயிடும். இதுவே ஒரு காய்ந்து கொண்டு இருக்கிற அந்த பெரும் நெருப்பு சூழல்ல பச்சை மரம் ஒன்றை கொண்டு வந்து வெட்டி அவர் ஒரு துண்டை கொண்டு உள்ள போடுங்க. அந்த காய்ந்த விறகுகளோட சேர்ந்து அந்த பச்சை மரம் சேர்ந்து என்ன ஆகும், தகதகன்னு எரிய ஆரம்பிச்சிடும். எதை காட்டுகிறது அப்படின்னா, நீங்கள் பழுத்த தொண்டராக இருந்தாலும் சிவபெருமானை நேரே தரிசிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தாலும் அடியார்களை விட்டு விலகி நிற்பாயானால் உன் சாதனை தனித்த விறகு போல வீணா போயிடும். அதே சமயத்துல நீ காய்ந்து போய் ஒண்ணுக்கு பச்சை மரமா இருந்தா கூட அடியார் கூட்டம் என்கிற இந்த நெருப்பு துண்டு சூழல் இருக்கிற இடத்துல உள்ள புகுந்துட்டோம்னா அந்த நெருப்பு நம்மையும் பற்றி கொள்ளும், நாமும் பயனுடையதாக இருப்போம் என்று சொல்லி அடியார் வழிபாடு இன்றியமையாததாக சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகிறது. நாயன்மார்கள் அடியாரை தான் வணங்கி இருக்கிறார்கள். அடியாரை வணங்கி வீடு பெற்ற நாயன்மார்கள் நம் சமயத்தில் இருக்கிறது. எனவே தொண்டர்களாக இருக்கிற நாம் அடியவரிடத்துல பிணக்குகள் இல்லாமல் வணங்கி மகிழ்ந்து இறைவன் திருவருளுக்கு ஆளாக வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் வேண்டி வாய்ப்பை கொடுத்த குருநாதனுடைய திருவடிக்கும் இதன் ஆசிரியருக்கும்
சூழ்ந்து இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை உங்கள் திருவடிகளுக்கு உரித்தாக்கும்.